ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3 அப்படியே இசட் வரைக்கும் 26. இந்த மாதிரி நம்ம நம்பர் வந்து எடுத்துக்கிட்டா ஐ கியூப் ப்ளஸ் ஜே கியூப் ப்ளஸ் கே கியூப் ப்ளஸ் ஓ கியூப் இது வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன மதிப்பு இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கேள்வியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து எழுதிக்கலாம். அதாவது ஐஜேகே அப்புறம் நான் வரும் எல் கியூப்பு ப்ளஸ் எம் கியூப்பு ப்ளஸ் என் கியூப்பு அப்புறம் ஓ கியூப். சரிங்களா, அப்படியே இது ஃபுல்லாகவே ஏற்றுக்கிறோம் நம்ம. ஐ கியூப் ஜே கியூப் கே கியூப் இதுக்கு என்ன மதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா ஐஜேகே வந்து அப்படியே ஏலேருந்து இசட் வரைக்கும் லைனாக நம்பர் கொடுத்துக்க சொல்கிறாங்க இல்லையா. ஐஜேகே வந்து நான் ஒரு 9, 10, 11. அப்புறம் ஓக்கு வந்து நான் வரும் ஓக்கு வந்து 15. எல்லாமே வந்து க்யூப்பில் எழுதிக்கணும் இல்லையா. அப்போ 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் அப்படியே 15 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன மதிப்பு, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். வெறும் இயல் எண்களோட கூடுதலாக நமக்கு தான் ஃபார்முலா n × n+1/2. இதுவே இயல் எண்களோட கணங்களின் கூடுதல்னால் இதே ஃபார்முலா தான், ஸ்கொயர் மட்டும் பண்ணிக்கணும். இந்த நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதல் தான் இருக்குது இல்லையா. இயல் எண்கள்னால் என்ன அர்த்தம் 1, 2, 3. ஆனால் நமக்கு நம்பர் வந்து எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், 9லேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1லேருந்து 15 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு அதில் 1லேருந்து 8 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கிடச்சிடும். சரிங்களா, அதாவது இங்கே பாருங்கள் 1லேருந்து 15 கியூப். சரிங்களா, இதோ இருக்குல்லையே இதுதான் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படியே வந்து 15 கியூப் வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஆகிடும், எல்லாமே வந்து மைனஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ -1 கியூப் -2 கியூப் அப்படியே -8 கியூப் வரைக்கும். இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. 1 கியூப் 1 கியூப் 2 கியூபுக்கு 2 கியூப் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8 கியூப் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். நமக்கு எது மீதி இருக்குன்னா இது மட்டும்தான் மீதி இருக்கும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா 9லேருந்து 15 கியூப் வரைக்கும் தான் வந்து மீதி இருக்கும். இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் தான் நமக்கு மீதி கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து 1லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இதில் n வந்து என்னது, n வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அதுதான் வந்து n. இதில் வந்து 15, இதில் 8. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா இங்கே 15 × n+1 ஆகிடும். 15 + 1 16/2ன்னு கிடைக்கும். இதுக்கு என்ன கிடைக்கும் 8, அப்புறம் 8 + 1 9/2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் வந்து அப்புறம் ஸ்கொயர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும், இது வந்து 8 டைம், இது வந்து 4 டைம். அதுக்கப்புறம் வந்து 15 × 8 என்ன வரணும் 120. அப்புறம் 9 × 4 வந்து 36. 120 ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 12 12 இது 144. அப்புறம் 2 வாட்டி வந்து 0 வரும். சரிங்களா, அடுத்தது 36 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 1296. அதாவது 36 × 36. ஏற்கனவே சொல்லியிருக்கலையே அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது. ஏன்னா டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் ப்ளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வீடியோ இருக்கும், தேவைப்பட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கடைசி இது வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6 × 6 36. 6 வந்து போட்டு அப்படியே 3 வந்து வச்சிங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 × 6 18. அப்புறம் இது ஒரு 18 18 18 36. இங்கே ஒரு 3 39. 9 போட்டு 3 வச்சுங்க. அப்புறம் இந்த 3 3 பெருக்குனா 9. ஏற்கனவே ஒரு 3 இருக்குல்லையா 12. அப்போ 1296. இதை வந்து இதில் கழிச்சிங்கன்னா நமக்கு தான் கிடைக்கும் 13104 தான் வந்து ஆன்சர்.